ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 10 ஜூலை முரளி அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ அந்த முரளியில ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அதுதான் தாரணை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ ரெகுலரா வர்றது அந்த 84 பிறவி சக்கரம் இதெல்லாம் விட்டுருவோம். அது எப்பவுமே வரும். அது இல்லாம சில ரகசியத்தை வெளிப்படுத்துறது, தாரணைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை மட்டும் நாம தாரணை பண்ற மாதிரி இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். சோ குறிப்பாக வந்து பாபா கேள்வி பதில்ல வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்கார். நாம இந்த ஞானத்துல முன்னாடி போறோமா பின்னாடி போறோமா, முன்னேறுமா அல்லது பின்னோக்கி போறோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்ல. எது பண்ணாலும் இப்ப பிசினஸ் பண்ணா லாபத்துல போதா நஷ்டத்துல போதான்னு தெரியணும். அதே மாதிரி நம்மளும் முன்னேறுமா பின்னேறுமா, ஆன்மீக வருமானம் வருதா இல்ல நஷ்டம் வருதான்னு தெரிஞ்சுக்கணுமே. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க முன்னேறிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க மனசு அப்படியே லேசா ஜாலியா இருக்கும்ன்ற, லேசா அனுபவம் ஆகும்ன்றாரு. எந்த சுமையும் அனுபவம் ஆகாது. அதுதான் முன்னேறிட்டு இருக்கிறது. அப்படி இல்ல பாரம் வருதுனாலே நீங்க ஏதோ ஒரு முக்கியமான ஸ்ரீமத்தை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன முக்கியமானது என்னன்னா, எல்லாமே உன்னோடது பாபான்றத மறந்து என்னோடதுன்னு தலையில தூக்கி வச்சுக்கிறோம்னு அர்த்தம். சோ இது அவ்யக்த முரளியில பாபா சொல்லி இருக்கிறார். அடுத்தது, இந்த உடம்பு மேல உங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு வருமா, இது வந்து ஒரு சீச்சி சரீரம் அப்படி தோணுன்ற. இப்ப நாம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய புத்தியில இருக்கும். முன்னேறிட்டு இருக்கிறீங்கன்னா இல்லையா, இந்த உடம்பு துர்நாற்றம் வீசக்கூடிய உடம்புன்றாரு. இப்ப ஜென்ரலாவே வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு எங்க அப்பா அம்மாவை பிடிக்கும், பட் ஆனா அவங்க இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவங்க டாய்லெட் எல்லாம் நான் அள்ள வேண்டியதா இருக்குது, நான் ஓப்பனா சொல்றேன் எனக்கு வந்து அருவருப்பா இருக்குதுன்றாங்க. சோ அப்ப அதே மாதிரி ரொம்ப வயதானவர்கள் கிட்ட போகும்போது உடம்பு ஒரு மாதிரி நாரும். ஆக்சுவலா எல்லார் உடம்புமே இப்ப நார ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்கு ரொம்பவே தெரியும் துர்நாற்றம். சோ அந்த மாதிரி உடம்பு மேல உங்களுக்கு எதுக்கு மோகம்ன்றாரு. அதே சொர்க்கத்துல வந்து அந்த உடம்பு வந்து நறுமணம் வீசும்ன்றாரு. ஒவ்வொரு அங்கமும், இங்க ஒவ்வொரு அங்கமும் துர்நாற்றம் வீசுது அப்படின்னு ஒரு வெறுப்பு வரணும்ன்றாரு உடம்பு மேல. அப்ப இந்த உடம்ப விட்டுட்டு எப்படா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுன்ற, ஒரு ஜெயில புடிச்சு போட்டா எப்படா ஜெயில விட்டு வெளில போகணும்னு தோணுமோ, அந்த மாதிரி இந்த உடம்புன்ற ஜெயில நான் மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து நான் எப்படா வெளியே போவேன்னுன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குமோ, அப்பதான் அவங்க முன்னேறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. மற்றவர்கள் என்ன நினைப்பான், ஐயோ இந்த உடம்புலயே இருக்கணும், இறந்துடக்கூடாது இப்படி நினைப்பாங்க. நான் இறந்துட்டா என் வீட்டு குழந்தைய யார் பாத்துக்கிறது, மனைவி யார் பாத்துக்கிறது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது, தெய்வீக குணங்களை கடைபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இனிமையா பேசுறது வருதா, மத்தவங்க மனசு நோகாம பேசுறேன்னா இதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாபா சமீபமா சொன்னாரு, நீங்க மற்றவர்களுக்கு வந்து பேச்சுல இனிமைத்தன்மை இல்ல, சுகத்தை கொடுக்கலனாலே நீங்க துக்கம் தான் கொடுக்குறீங்கன்ற. நீங்க கடுமையா பேச தேவையில்ல, சுகத்தை கொடுக்கலனாலே துக்கம் தான் கொடுக்குறீங்கன்ற. சோ அப்ப இதெல்லாம் வந்து அடையாளங்கள், நீங்க முன்னேறிட்டு இருக்கிறீங்கன்றதுக்கு. இதுல எல்லாம் கவனம் வைப்பீங்க. மனசு லேசா இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. உடம்பு மேல கொஞ்சம் கூட பற்று, என் உடம்புலயோ இல்ல மத்தவங்க மேலயோ பற்று இல்லாம இருக்குதான்னு கவனம் வைப்பீங்க. தெய்வீக குணம் தாரணை ஆகிட்டு இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க முன்னேறி போறதுக்கான அடையாளம். இதே பின்னோக்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான அடையாளம் என்னன்னா அசுர குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே டக்கு டக்குன்னு வார்த்தையில கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப தெய்வீக குணம் வைக்கணும்ன்றதுல கவனம் கொடுக்கலன்னா தானாவே அசுர குணம் வந்துடும். ஏன்னா இருக்கிறது கலியுகம், இன்னொன்னு ஏற்கனவே நமக்குள்ள வேற இருந்திருக்கும். அதை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா விதத்திலும் அப்பா அம்மா மூலம் அநியாயம் நடக்கும், கணவன் அல்லது மனைவி மூலம் அநியாயம் நடக்கும், குழந்தை மூலம், மேலதிகாரி மூலம், யார் மூலமாவது பிரச்சனை இருக்கும், டமால்னு வார்த்தையை விட்டுருவீங்க. குறைஞ்சபட்சம் மனதிலேயாவது கோபப்படுவீங்க. இதெல்லாம் பின்னோக்கி போறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட போற ஜாலியில பாபாவை மறந்துடுவீங்க.
அப்ப போகும்போதும் பாபாவுடைய நினைவு இருக்காதுன்றார். எந்த வேலை செய்யும் போதும் பாபா நினைவே இல்லாம செய்வீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியாவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப ஏன் லேசா இருப்பீங்க? ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, அது எப்படி லேசா இருப்பீங்க அப்படின்னா, பாபாவுடைய நினைவுலயே இருக்கும்போது அவர் கூடவே இருக்கிறார்ன்ற உணர்வு உங்களை லேசாக்கும். இல்லாட்டினா ஐயோ இவ்வளவு வேலை செய்யணுமா, இவ்வளவு சேவை செய்யணுமான்னு பாரமாவே இருக்கும். அப்ப இந்த மாதிரி பின்னோக்கி போறவங்க தன்னை தெய்வீக குணம்ன்ற நறுமணமிக்க மலரா மாத்திக்கிறதுல கவனம் கொடுக்க மாட்டாங்க. அதனால சுகத்தையும் கொடுக்க முடியாது அவங்களால. சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போக போக என்னென்ன பாவம் செஞ்சோன்ற காட்சி கிடைச்சு பயங்கர தண்டனை அடைவாங்கன்னு பாபா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு பாபா மெயினா வீட்டுக்கு போகணும், அத பத்தி நிறைய சொல்றாரு இன்னைக்கு முரளியில. வீடு திரும்பணும், அதுக்காக என்ன பண்ணணும்னா சாந்தி தாமம் போகணும்னா என்ன பண்ணணும், நம்ம தூய்மையானதான் அங்க போக முடியும். அப்ப அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் நிறைய சொல்றாரு உள்ள. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்ற முழு நாளும். ஏன்னா வழி கிடைச்சிடுச்சு, மத்தவங்களுக்கு வழி கிடைக்கல இல்லையா. ஒரு ஒரு தீவிர ரசிகன் இருக்கிறான் ஒரு நடிகருக்குன்னா, அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னா போகணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்ல. காலைல 4 மணி ஷோனாலும் நைட் எல்லாம் தூங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போறதுக்கு டிக்கெட் நமக்கு கிடைச்சிருச்சு ஆரம்பத்திலே வர்றதுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம சைக்கிள் ஸ்டாண்ட்ல வண்டியை விட்டுட்டு போற மாதிரி ஆத்மா அங்க முக்தி தாமத்துல போய் அட்டண்டன்ஸ் போட்டு போகணும். சோ அதான் வீட்டுக்கு போகணும் அங்க இருந்து சொர்க்கத்துக்கு போகணும், இதே சிந்தனையிலே இருப்பாங்க. ஜஸ்ட் இப்ப நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்பயோ ஒரு தடவை தானே அழிய போகுது, எப்பயோ தானே உடலை விட போறோம்னு நினைக்க மாட்டாங்க. சோ பாபா வழி கொடுத்துட்டாரு. அப்ப அது அந்த வழியே என்னது, போகணும் நினைச்சிட்டு இருக்கிறதா வழி, அப்பதான் போக முடியும் அப்படிங்கிறார். அப்புறம் நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா இன்னைக்கு ஆத்ம உணர்வு தேக உணர்வை பத்தி அதிகமா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, தேக உணர்வு இப்ப எல்லா நேரமுமே நம்மளால ஆத்ம உணர்வுல இருக்க முடியாது. முழு நாளும் மாறி மாறி சில நேரம் தேக உணர்வு வரும், சில நேரம் ஆத்ம உணர்வு வரும். ரெண்டும் மாறி மாறிதான் இருக்கு. ஆனா முழு நாளும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதே சமீபமா முரளியில பாபா என்ன சொன்னார்னா, நீங்க ஆத்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏறும் கலையில ஏறிட்டு இருக்கிறீங்க, அதான் முன்னேறிட்டு இருக்கிறீங்க. உடம்ப பார்க்கும் போதுலாம் இறங்கிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். சோ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சாலே டக்குன்னு நம்மளுடைய கவனம் பூர்வ மத்தியில தான் போய் நிற்கும் யாரை பார்த்தாலும். ஆனா அந்த ஒரு சின்ன பாயிண்ட மறக்கிறதுனாலதான் அதுல கவனம் வைக்கணும்ன்ற ஞாபகமே இல்லாம போயிடுறோம். பாபா சொல்றாரு நாள் ஃபுல்லா நினைக்காமலே இருப்பாங்கன்னு சொல்றாருல்ல. சோ அப்ப அது அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும்ன்றார். உங்களை தவிர யாருக்கும் இந்த சிந்தனை வராதுன்றார். ஆமா, ஏன்னா நமக்கு தானே அப்பா ஞானம் கொடுத்திருக்காரு. கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, துக்கதாமம்ன்றதே நீங்க மட்டும்தான் இதை புரிஞ்சிருக்கிறீங்க. மத்தவங்களும் ஏதோ இது ஒரு சுகமான உலகம் நினைச்சுக்கிறாங்க. எந்த நேரமும் பார்ட்டி, சினிமா, தண்ணி அடிக்கிறது இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெளிவா தெரியும் இது துக்கதாமம். மத்ததெல்லாம் வலை நம்மள துக்கத்துல தள்ளுறதுக்காக வருது அப்படிங்கிறது தெரியும். அதனால பாபா சொல்றாரு, அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும், ரெண்டுமே தூய்மையான இடம். அப்ப தூய்மை ஆனாதான் போக முடியும். அதுதான் தகுதி. சாந்தி தாமத்துக்கு போறதுக்கும் சரி, சுகதாமத்துக்கு போறதுக்கும் சரி. அப்ப எப்படி தூய்மை ஆகிறது? ஒரே வழிதான், நினைவு நினைவு நினைவு. எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு கிட்ட அதிவேகத்துல போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ அதுல கவனம் இருந்துகிட்டே இருக்கணும்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் பாபா எனக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம வரும்பொழுது சதோ பிரதானமாக தான் வந்தோம், மறுபடியும் போகும்போது ஏன்னா வரும்போது நம்ம சதோ பிரதானமா இருந்த நம்மளால ஏன் மறுபடியும் அப்படி ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. அப்ப ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு, ஆத்மா வரும்போது ரொம்ப தூய்மையா சதோ பிரதானமா வந்தது. இங்க வந்துதான் என்ன ஆச்சுன்னா, மற்ற ஆத்மாக்களினுடைய தொடர்புல சமோ பிரதானம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் சதோ பிரதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர், செம பாயிண்ட். இதுல சதோ பிரதானமா வந்ததுக்கு காரணம் எந்த உறவும் கிடையாது, எந்த உறவும் இல்லாம தானே வருது. அது அடுத்த நாள் முரளியில கூட பாபா சொல்லியிருப்பாரு.
தனியாக தான் வந்தது. ஆமா. அதுக்கு தெரியாது நான் இங்க போய் பிறக்க போறேன், இவங்க எனக்கு அப்பா அம்மா, இவங்க எதை பற்றி சிந்தனையும் இல்லாம அப்படியே லேசா ஜாலியா வந்தார். முன்னாடி நடந்ததும் அதுக்கு ஞாபகம் இருக்காது, நடக்க போறதும் ஞாபகம் இருக்காது. இப்ப எவ்வளவு லேசா இருக்கும். அதனாலதான் அது சதப்பிரதானமா இருக்குது. அப்ப பாபா சொல்றாரு, சம்பந்தத்துல வர்றதுக்கு காரணமே கர்ப்பத்துல வர்றதுன்ற தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா இப்ப நாம தொப்புள் கொடி மூலமாக பிறக்கல, கர்ப்பத்தின் மூலமா பிறக்கல. பாபா பிரம்மா வாய் வழியா பிறந்திருக்கிறோம், சம தூய்மையான பிறவி. அப்ப தொப்புள் கொடி உறவு ஓகே, அந்த உறவு தாய் உறவு வருது, அப்புறம் அப்பா உறவு வருது, குழந்தை, கூட பிறந்தவங்க, கணவன், அப்படியே போய்கிட்டே இருக்கும் உறவு. இங்க தொப்புள் கொடியிலே நீங்க பிறக்கலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு உறவு இருக்கும் இல்லையா? எந்த மனிதனுக்கும் பிறக்கல நீங்க. இதுதான் கடைசி ஜென்மம், இதுதான் மிக உயர்ந்த ஜென்மம். கடவுளுக்கு பிறந்திருக்கிறீங்க. வெறும் ஆத்மா. இந்த கருப்பாம்பூச்சி ஒரு சில அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குட்டியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளையா இருக்கும், மேல் தோலே வளர்ந்து இருக்காது. நிறைய கோழி குஞ்சு கூட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல. சோ அந்த மாதிரி நமக்கு அழுக்கே ஒட்டல இல்லையா? அப்படியே அப்படியே பரிஸ்தா மாதிரியே இருக்கிறோம். பாபா குழந்தைன்னா அதான் அர்த்தம் இல்ல. பாபா குழந்தை ஆயிடுச்சுன்னா செத்தாதான் இன்னொரு ஜென்மம் எடுப்போம். அப்ப பாபாவுக்கு ஜென்மம் எடுத்திருக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மம் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த உடம்பு செத்து போச்சு, உறவு செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. இப்ப உடம்பே இல்லாத ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கோங்கன்ற. ஆனா நீங்க காரியம் செய்வதற்கு முயற்சி பண்றதுக்கு உடம்பு தேவைன்றதுனால இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, முந்திரி கொட்டை மாதிரின்ற. முந்திரி கொட்டை முந்திரி பழத்துக்கு மேல இருக்கும், உள்ள இருக்காது. அத பாபாவே சொல்லியிருப்பாரு. அப்படி போறதுக்கு ரெடியா இருக்குதான் அது. அப்படிதானே அது இல்ல? முந்திரி கொட்டை மாதிரி ஆத்மா மேல இருக்கணும், டக்குன்னு ஓடிடணும்ன்ற. அதுக்கு பேரு தான் தூய்மை. சோ அது என்ன பண்ணணும்? பாபாவுடைய நினைவுல இருக்கணும், நான் போகணும்னு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். நின்னாலும் உட்கார்ந்தாலும் சுத்தினாலும் சதோப்பிரதானமா தான் நான் வந்தேன், சதோப்பிரதானமா தானே போனோம், இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சிந்தனை தான் யோகாவே. வெறும் பாபா ஒளிப்புள்ளியா நினைக்கிறது மட்டும் யோகா கிடையாது. கொஞ்ச நேரத்துல அது மறந்துடுவீங்க அப்படி நினைச்சீங்கன்னா. நான் போகணும், வீட்டுக்கு போகணும், தூய்மையா அனுப்பிச்சிருக்காரு, தூய்மையா போகணும், அங்க நாராயணன் பதவி, அங்க என்னுடைய குடும்பத்தை நினைக்கணும். சொர்க்கத்தில் எனக்கு கணவன் யாரு, மனைவி யாரு, குழந்தை யாரு, அப்பா அம்மா யாரு, எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு சுயநலமற்ற இருப்பாங்க, அவங்கள சந்திக்க போறாங்க, எவ்வளவு செல்வம் இருக்கும், அந்த விலங்குகள் எல்லாம் என்னுடைய அன்புக்காக இயங்கும். சோ இப்ப சமீபமா Facebookல பறவைகள் கடல்ல ஸ்டீமர்ல போறாங்க, அந்த பறவைகள் அந்த ஸ்டீமரோடவே பறந்து வருது, நிறைய கூட்டமே. பாபா சொர்க்கத்துல இப்படி வரும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்பவே அதுக்கு அந்த விலங்குகள் எல்லாம் தயாராகுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா நாம தயாராயிட்டோமா? அதான் பெரிய கேள்வி. சொல்லுங்க சிஸ்டர். பாபா இன்னைக்கு மாணவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. மாணவர்கள்னாலே என்னன்னா படிப்பு பத்தின சிந்தனை தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். எதை பத்தின எண்ணமும் அதிகமா, நல்லா படிக்கிற பசங்களுக்கு அதை பத்தின எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். எப்பவுமே அவங்க கையில ஏதாவது ஒரு புத்தகம் வச்சுட்டே இருப்பாங்க, அதாவது படிப்பு மேல ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க கூட இப்ப ஆன்மீக படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க, அதனால சதா இந்த ஞானத்தினுடைய நினைவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். தேவையற்ற விஷயங்கள்ல சிந்தனைய வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றேன். கரெக்ட். நல்லா படிக்கிற பசங்க சினிமா பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க மாட்டாங்க, அவங்க தனியாவே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா, முழுக்க இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இதை பற்றி சிந்தனையிலேயே போவோம். மற்றவர்கள் போனோடனே நம்ம விளையாட போறோம்ன்ற சந்தோஷத்துல போவோம். சோ இதுதான் வித்தியாசம். அப்ப நல்லா படிக்கிற மாணவனுக்கு அந்த இன்டர்வல் பீரியடு, சாப்பாடு, லஞ்ச் டைம், எல்லா டைம்லுமே அந்த படிப்பை பற்றிய விஷயம் தான் இருக்கும். அதை பற்றியே தான் டிஸ்கஸும் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்டும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. சோ அப்ப அது குறிப்பா காலேஜ்ல பார்க்கலாம். பிளஸ் ஒன் பிளஸ் டூ நிர்பந்தத்தினால வர்றது. காலேஜ்ல தான் உண்மையிலே நம்ம சுய விருப்பத்தினால நம்ம படிப்போம். ஏன்னா மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ எந்த நேரமும் லைப்ரரியிலே இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா வேலைக்கு போறவங்க கூட கையில ஏதோ ஒரு புக்கோடவே இருப்பாங்க, அந்த பழக்கத்துக்கு தன்னை பழக்கப்படுத்திக்கிறவங்க. சோ அந்த மாதிரி பாபா உங்களை இருக்க சொல்றாரு. அதே மாதிரி
ஆசிரியருடைய நினைவும் இருக்கும் இல்லையா. இப்ப ஒரு பயாலஜி படிக்கிறேன்னா பயாலஜி டீச்சரும் ஞாபகம் வருவாங்க, அவங்க படிக்கலைன்னா திட்டுவாங்களே, இத சொன்னாங்களே, ஒரு டவுட் இருந்தா ஒரு நல்ல தொடர்புல இருந்தா டீச்சர் கால் பண்ணி கூட கேட்பாங்க. சோ அப்ப படிப்புடைய நினைவும் படிப்புடைய ஆசிரியருடைய நினைவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே மாதிரி பாபா எப்பவுமே நான் எப்படி முன்னேறது, எப்படி உயர்ந்த பதவி அடையிறதுன்ற ஒரே கவலை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. படிக்கிறவனுக்கு அப்படித்தானே இருக்கும், சென்டம் எடுக்கணும்ன்றதானே அவனுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு புது உலகத்துக்கு அந்த சிம்மாசனத்துல உட்காரணும். நான் பாருங்களா, இங்க ஒரு ஒரு பதவியை அடையணும்னா கொலை கூட பண்றாங்க. ஆனா அங்க நம்ம பதவி அடையணும்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் இழக்க நம்ம தயாரா இருக்கணும். இங்க இருக்கிறத இழக்க இழக்க அங்க பதவி ஏறிக்கிட்டே இருக்கும். இது தெரிந்தாலே ஆனந்தமாக இருப்போம். மானம் போகுது, மரியாதை போகுது, எதை பத்தியும் காலப்பட மாட்டோம். ஏன்னா அங்க பதவி ஏறிக்கிட்டு இருக்குது. சோ அதுதான் துக்கம் சுகமாக மாறும்னு பைபிள்ல கூட போட்டு இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. சோ அப்ப நான் புது வீட்டுக்கு புது உலகத்துக்கு போறேன், பதவி அடைய போறேன், இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் நினைவு யாத்திரைன்னு சொல்றேன். ஏன்னா நினைவுனால அங்க போறீங்க சொர்க்கத்துக்கு. அதாவது நினைக்க நினைக்க சொர்க்கத்தை நோக்கி உண்மையில ஆத்மா போகுது தகுதி பெற்று. சோ அதனால நான் ஆத்மா, என்னோட அப்பா சிவபரமாத்மா, அவ்வளவுதானே. இது எவ்வளவு ஈஸி அப்படின்னு பாபா கேக்குறேன். சொல்லுங்க சிஸ்டர். பாபா கடைசி நேரத்தை பத்தி சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை வந்துருச்சு. கண்டிப்பா நமக்கு விரும்பினாலும் விரும்பலைனாலும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதனால அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், கணக்கு வழக்கம் நம்ம முடிக்கணும். சூப்பர் சூப்பர். விரும்பினாலும் விரும்பாட்டினாலும், அது அதுக்கு முன்னாடி நாள் முறையில கூட சொன்னாரு, உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட லெட்டர் எழுதுங்க. அதாவது நியூஸ் பேப்பர்லாம் ஆரம்பத்துல பிரம்மகுமாரியை தப்பா பேசுனாங்க வெளிநாட்டுலயும். அப்ப சொன்னாங்க, நீங்க லெட்டர் எழுதுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்துங்க, இருந்தாலும் நாங்க உங்களுக்கு சத்கதி கொடுப்போம். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் மூக்க பிடிச்சாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் எழுதுங்க. சோ அந்த மாதிரிதான் இங்கேயும் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் பரந்தாமத்துக்கு போய் தான் ஆகணும்னா சந்தோஷமா போனா சொர்க்கத்துல ராஜ பதவி அடைவோம். அடி வாங்கிட்டு போனோம்னா ஞானத்தை எடுத்திருந்தா கூட கடைசியில தான் வரும். பேட்டாகிட்டது கடைசி ஒரு பிறவி அந்த மாதிரி வருவோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே மாதிரி அந்த சொர்க்கத்தில் ஒரு அழுக்கானவங்க கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நரகத்துல ஒரு தூய்மையானவங்க கூட கிடையாது. சோ இத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற மனிதர்கள் கிட்ட பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த எச்சரிக்கை உணர்வோடவே இருக்கணும். இல்லாட்டினா அவங்களுடைய சாயம் நமக்கு ஒட்டிக்கும், அந்த குணம் ஒட்டிக்கும். சோ அதுக்குதான் விலகியே இருங்க. ஏன்னா இங்க எங்க வேணாலும் யார் வேணாலும் ஏமாத்தலாம். அப்படியே ராமர் மாதிரியே இருந்தவன் திடீர்னு ராவணனா மாறுவான். அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அந்த நேரத்துலதான் பேனிக் அட்டாக், துரோகம், அது தாங்க முடியாம மனநலம் பாதிக்கிறது எல்லாமே நடக்கும். சோ அதனாலதான் பாபா சொல்றார், இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. எங்க போனாலும் பாபாவுக்குள்ள எப்படி இந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள சொட்டிக்கிட்டே இருக்கணும்ன்றார். அதாவது வடநாட்டுல எல்லாம் சிவலிங்கத்துல மேல கலசம் இருக்கும், அங்க இருந்து சின்ன ஓட்டை இருக்கும் கீழே, அது வழியா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் லிங்கத்தின் மேல. சோ அப்ப பாபாவுக்குள்ள இந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கு, அதை தான் கொடுக்குறாரு நமக்கு. அவர் வாயை திறந்தாலே ஞானம் தானே. அந்த மாதிரி நம்மளும் வாயை திறந்தா ஞானமாக மட்டும்தான் வரணும். அப்ப நமக்குள்ள எந்த நேரமும் இந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இதை பற்றி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா வரதானம் சொல்றாரு. என்ன சொல்றா, சத்தியத்தாவின் சக்தி இருக்கும்போது நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியில் இருக்க முடியும். அவங்கதான் சக்திசாலியான மகான் ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அதாவது இதோடைய தொடர்ச்சி அடுத்த நாள் முறையிலும் வரும். சத்தியத்தன்மையை பற்றி சொல்லுவாரு. நமக்கு எல்லாமே சத்தியம். கிடைச்ச பாபா சத்தியமானவர்.
கிடைக்கிற ஞானம் சத்தியமானது, கிடைக்கிற சக்திகள் சத்தியமானது, கிடைக்கிற குணங்கள் சத்தியமானது. இந்த போதையில இருந்தா உங்களுக்கு பயம் வராது, கவலை வராது, அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும்ன்ற. சோ அதனால இதுல நீங்க மூழ்கி போக வாய்ப்பே கிடையாதுன்ற. என்ன அதாவது அந்த போதையில, அதாவது இங்க என்னன்னா சத்தியத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயத்தை, சத்தியத்தை மட்டுமே கேட்கக்கூடிய விஷயத்தை பாபா கற்றுக் கொடுக்கிறார். சத்தியம் ஆத்மாதான், மற்றது எல்லாமே அழியக்கூடியது. சத்தியம்ன்றது அழிவற்றதுன்னு அர்த்தம் வருது. சொல்லுங்க சிஸ்டர், ஏதோ சொன்னீங்க. நம்ம போகக்கூடிய உலகமும் சத்திய யுகம் தான். கரெக்ட். அடைய போற பதவியும் சத்தியமானது, வருமானமும் சத்தியமானது, அழிவற்றது இல்லையா? அப்ப எவ்வளவு போதை இருக்கணும். அப்ப வெறும் ஆத்மாவை மட்டும் பாக்குறவனுக்கு என்ன துக்கம் வந்துடும்? எதுக்கும் அவன் மனசு ஆட்டம் காணவே காணாது. உடலை பார்த்தாதான் உடலின் உறவுகள் ஞாபகம் வரும். அப்ப அவங்க இறந்துட்டாலோ அல்லது நமக்கு துரோகம் பண்ணாலோ துடிப்பீங்க. நீங்க ஆத்மாவை தானே பாத்தீங்க. ஆத்மா அதோடைய பாகத்தை நடிக்கிற ஒரு சிடி, அது போட்டா பிளே ஆயிட்டு இருக்குது. நீங்க பாட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு ஆடியன்ஸா பாருங்கன்ற. அப்ப எதை பத்தியும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நாடகம் கரெக்டா நன்மைக்காக தான் நடக்குதுன்னு தெரியும். ஆனா ஒரு பதற்றம் வரும், ஏதோ ஒன்று ஆயிடுமோ, நம்ம போய் அதை தடுக்கணுமோ. தடுக்கவே முடியாது நாடகத்துல. ஆடியன்ஸா பாருங்க, அததான் பாப்பா சொல்றாரு. சத்தியம் தெரிஞ்சு போச்சுல. இப்ப ஒரு 5D 7D ஷோஸ்லாம் போடுறாங்க. அது எப்படின்னா அந்த நம்மை சுற்றி காடு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப தியேட்டர்ல 3D படம் பாக்குறோம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி 3 டைமென்ஷன்ல தெரியுது. பட் இது நிஜத்திலே காட்டுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுத்தி எல்லாம் புலி வர மாதிரி இருக்கும். ஆனா நான் இங்க படம் பார்க்கதான் வந்திருக்கிறேன்னு நினைச்சா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா மறந்துடுவீங்க, அதான் பெரிய விஷயம். அப்ப மறக்கும் போது அப்ப ஒரு செகண்ட்ல பாருங்க, அந்த செகண்டே மறக்க வச்சிருது. அந்த மாதிரிதான் மறக்காதீங்க. சத்தியத்தை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது நமக்காகவே உருவாக்கப்பட்ட நாடகம். உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாடுற மாதிரி இந்த நாடகமே நமக்காக தான் சுத்துது. நம்மள நாராயணன் ஆக்குறதுக்கு தான் சுத்துது. எப்படி ஆகுறது? நீங்க அமைதியா இருங்க, ஆயிடுவீங்கன்ற. பொறுத்தார் பூமி ஆழ்வார். என்னன்னாலும் அமைதி. காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வருதா, கொஞ்சம் கூட சலனமாகாதீங்க. கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வருதா, கொஞ்சம் கூட சலனம் அடையாதீங்க. பற்றி தூண்டக்கூடிய அப்படியே குழந்தை அப்படியே மழையிலே பேசுதா, கொஞ்சம் கூட சலனம் அடையாதீங்க. ஆத்மால மட்டும்தான் கவனம் இருக்கணும். உடம்புல கவனம் போயிடுச்சுனாலே மாட்டிக்குவீங்க. குழந்தை இறந்துச்சுன்னா துடிக்கிறாங்களே, அந்த உடம்புல வச்ச கவனம் தானே. சோ அதுதான் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. அடுத்தது வேற என்ன சொல்றாரு சிஸ்டர்? பாபா சத்தியத்தின் சக்தி இருந்தா அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிரதர். எப்படி எல்லாம் இருப்பாங்க சொல்றாரு. அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியில நடனம் ஆடிட்டே இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஒருபோதுமே அவங்க எந்த விஷயத்துக்காகவும் வாடி போக மாட்டாங்க. அது மாதிரி எதுலயும் தேவையற்ற விஷயங்கள் பிரச்சனைகள்ல சிக்கிக்க மாட்டாங்க. அவங்க யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட மாட்டாங்க, பலவீனமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்தியத்தின் சக்தி இருக்கவங்க எதிர்கொள்ளும் சக்தி அவங்க கிட்ட, எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் முரளிலாம் சொல்லி இருப்பாரு, எதுக்கு நீங்க பயப்படணும், சத்தியத்தை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்னு சொல்லுவார். இங்க தூய்மை இருக்குது, அதை டைரக்டா சொல்லுங்க, அதான ஞானம், அதை சொல்லணும். சோ அதுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஞானம் தெரியாது. எல்லாத்தையும் மாதிரி இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிடுவாங்க. சோ அடுத்தது பாபா சொல்றாரு, பாபா நினைவுல இல்லைன்னா ரோஜா மலராக உங்களால ஆக முடியாதுன்றார். ஏன்னா நம்ம ஆன்மீக ரோஜா மலர்னு பாபா சொல்லுவார். அப்படி நீங்க பாபாவை நினைக்கல அப்படின்னா ரோஜா மலர் ஆக முடியாது, சேவை செய்ய முடியாது, நிறைய பாவம் பண்ணுவீங்க. இதெல்லாம் காட்சி போட்டு கேட்பாராம், என்ன என்ன சேவை செஞ்ச நீன்னு கேட்பாராம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப ஜெயிலுக்கெல்லாம் போறாங்க, இங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணும் கிடையாது. பாபா கொடுக்குற தண்டனையில அவ்வளவு கொடூரமா இருக்கும்ன்றார். கடைசியில கர்ப்பத்துல போய் அந்த காட்சி கிடைச்சி அப்படி கிடைக்கும் தண்டனைன்றார். சோ நாம செய்த பாவம், சேவை செய்யாதது, ஏன்னா நீங்க பாவத்துல எந்தவித விகாரத்துல மூழ்கினாலும் உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க சேவை செய்ய முடியும்? சோ அதுக்குதான் கேட்பாரு, என்ன சேவை செஞ்ச, ஏன் செய்யல, ஸ்கூல்ல மிஸ் கேட்பாங்களா ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்ட்டு, அந்த மாதிரி.
நமக்கு தெரியும் விளையாண்டுட்டு இருந்தோம், இதை பற்றி நினைக்கல அப்படின்ட்டு. ஆனா அதை அங்க சொல்ல முடியாது. ஆனா இங்க பாபா போட்டு காட்டுவார், நீ என்ன பண்ண. பாபா வந்து சொல்லியிருப்பார், முரளியில சொல்லியிருப்பார், அன்பா இருன்னு இருப்பார். அன்னைக்குதான் போய் சண்டை போட்டிருப்பீங்க. தூய்மையா இருன்னு சொல்லியிருப்பார், அன்னைக்குதான் காமம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க. அதை நீங்களே படிச்சிருப்பீங்க, மற்றவர்களுக்கு கூட எடுத்து சொல்லியிருப்பீங்க. ரெண்டுத்தையும் போட்டு காட்டி உனக்கு என்ன, இந்த லட்சணத்துக்கு உனக்கு என்ன பதவி கொடுக்கலாம் நீயே சொல்லுன்னு நம்ம தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதுதான். அதான் நயா பைசா உள்ள பதவி தான் பெறுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. வேற என்ன சொல்லியிருக்காரு சிஸ்டர்? அப்புறம் பாபா வந்து மிக முக்கியமான பயிற்சி எதுன்னு சொல்றாருன்னா, மனம் புத்திய வந்து ஒரு நொடியில நம்ம எப்படி இருக்கணும் அடிக்கடி சொல்லுவார்ல பிரதர் அவ்வியக்த முறையில. கரெக்ட். எந்த நிலையில நான் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நிலையில என் மனசும் புத்தியும் ஒரு நிலைப்படணும். அந்த பயிற்சியை வந்து மனம் புத்திக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன். அதுதான் இருக்கிறதுல பவர்ஃபுல் பயிற்சின்றாரு இல்லையா? ஒரு செகண்ட்ல எவ்வளவு பிஸியா இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க மனம் உங்க கட்டுப்பாட்டை மீறி எண்ணங்களை உருவாக்குறது. அதுக்குதான் பாபா போன சண்டே சொன்னார் இல்லையா, 5 செகண்ட் பிராக்டிஸ். ஒரு வினாடியும் ஒரு சொரூபம். அப்படியே ஆத்மா பரந்தாமத்துல எல்லாத்தையும் மறந்த நிலையில பாபாவோட இருக்கிற, அப்படியே தேவதை, அப்படியே நாராயணன் அல்லது மகாலட்சுமி உடல்ல பூர்வ மத்தியில ஜோதியா இருக்கிற, எல்லோரையும் ஜோதியா தான் பாக்குறேன் இயல்பாகவே. அடுத்தது கோயில்ல தெய்வீக சிலையில என்னுடைய பக்தர்களை ஒளியா பாக்குறேன். அந்த தேவதை சிலை அம்மனுடைய சிலைன்னு எடுத்துக்கிட்டா பூர்வ மத்தியில ஒளியாகி என் பக்தர்களை ஒளியா பார்த்து சக்திகளால நிரப்புறேன். அடுத்தது இருக்கிறதுலே இருக்குது மிக உயர்ந்த சங்கம யுகம். பாபா என்னை கூட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனா இருக்கிற என்ன அப்படியே அலங்காரம் படுத்துறாரு. ராணிக்கு அலங்காரப்படுத்தி ராஜாவே அழிச்சிட்டு போக வந்திருக்கிறார். இதை நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷம். அந்த ஒவ்வொரு குணத்தையும் அப்படியே செதுக்கிறார். தேவையில்லாத குணத்தை எல்லாம் வெட்டி எடுக்கிறார் ஞானத்தை கொடுத்து. சோ இதை பற்றி சிந்தனையிலே இருக்கணும். அடுத்தது அப்படியே இது உலகில் விஷயமே புத்தியில இல்ல, வெறும் ஆத்மா, போக போற இடம் பாபா, இது மட்டுமே இருந்துச்சுன்னா அப்படியே உடலை விட்டு அப்படியே மேல பரிசுத்தாவ லேசா போயிடும். அப்படியே உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதை மட்டும் 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது, நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், எத்தனை நாள் பண்ணலாம். எத்தனை தடவை பண்றீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றது. எடுக்கிறது என்னமோ 5 செகண்ட் தான், சரி 5 செகண்ட் 1 நிமிஷத்துக்குள்ள, ஆனா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பண்ணாத பொழுதுதான் ஆத்ம சக்தி இருக்கும். அந்த நேரத்துலதான் தேவையில்லாத எண்ணங்கள் வரும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவோம். சோ இந்த பிராக்டிஸ் தான் மனம் புத்திய ஒரு நொடியில உங்களால நிறுத்த முடியும்ன்ற மிகப்பெரிய பயிற்சி. ஏன்னா கடைசி நேரம் டெஸ்ட் பேப்பர் 1 செகண்ட் தான். உடம்பை விட்டு வந்துட்டேன்னு தெரியும். அந்த நேரம் ஐயோ என் குழந்தை, என் மனைவி, என் அப்பா அம்மா, காசு அங்க வச்சிருக்கிறேனே, லாக்கர்ல வச்சிருந்தேனே, இத சொல்லலையே, எந்த சிந்தனை வந்தாலும் அவுட்டு நீங்க. அதுக்குதான் அப்பப்ப கணக்க முடிச்சிடுங்கன்றாரு. எப்ப இருப்போம்னு தெரியாது, எப்ப போவோம்னு தெரியாது, எப்பயுமே போகணும்ன்ற அந்த சிந்தனை மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. அப்ப டக்குன்னு அப்படி வெளில வந்துட்டேன்னு தெரிஞ்சோன்னா, பாபா நான் மேல வரேன் பாபா, வேற எந்த எண்ணமும் இல்லை பாபா, ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறேன் பாபா, ஒரு எண்ணத்தை வர விடாம பிடிக்கணும், அப்படியே போயிடும். இல்லைன்னா ஒரு எண்ணம் யாரை பத்தி நினைச்சாலும் அங்க போய் பிறந்துரும். அழகு பேயாளு எவ்வளவு பெரிய தண்டனை, 1 வினாடி தான். அதுக்குதான் இதை சொல்றாரு, 1 வினாடியில நிறுத்துறதுதான் மிகப்பெரிய பயிற்சின்றாரு. இதுதான் கடைசியில உங்க விதியையே நிர்ணயிக்க போகுதுன்றாரு. ஒரே எண்ணம் தான். ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தையும் அது செயல்படுத்திடும். இப்ப உடம்பு தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு போக முடியாது, ஆனா வெறும் ஆத்மா 1 செகண்ட்ல போயிடும்ல, அதான் பெரிய ராக்கெட் ஆச்சு. அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ராக்கெட் ரொம்ப டேஞ்சரான ராக்கெட். இது எங்க போகணும்னே தெரியாது. அந்த நேரம் தான் உங்களுக்கு சோதனையை கொடுக்கறதுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். மாமியார் பிரச்சனை வரும், கணவன் பிரச்சனை வரும், ஏதோ ஒண்ணு வரும். அதை நினைக்கிற நேரம் உயிர் பிரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் என் கணவனும் கிடையாது, மாமியாரும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, எதுவும் கிடையாது, சிவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது. இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்க அப்படியே ஜாலியாவே இருப்பீங்க, லேசாவே இருப்பீங்க. அவங்க சொல்றது எதுவுமே கேட்காது. நான் கீழே வந்தா தானே கேட்கறதுக்கு, நான் மேலே எல்லாம் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது வானப்பிரஸ்த நிலை. கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு எல்லாம் போய் தான் ஆகணும்.
அதை விட ரொம்ப முக்கியமா பாபா சொல்றாரு, இதை நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். அரை கல்பம் பாரதம் மட்டும்தான் உலகத்திலே இருக்க போகுது, மத்த எல்லா கண்டமும் காலியா இருக்க போகுது. அதை நினைச்சு பார்க்க எப்படி இருக்குது. இன்னைக்கு எல்லாம் அமெரிக்கா போகணும், இங்க போகணும், அங்க போகணும்ன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி பாரதம் மட்டும் சொர்க்கமாக இருக்கும். நமக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரினாலே அபகரிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அங்க அபகரிக்கிறதே கிடையாது. சோ இங்க வீட்டுலயும் அபகரிக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியிலயும் அபகரிக்கிறாங்க, நாடும் ஒரு நாடு இன்னொரு நாடு அபகரிக்குது. இது எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான உலகம். சூப்பர் சிஸ்டர், ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம்ல, ஏதாவது மீதி இருக்கா? சூப்பர். தினமும் இந்த மாதிரி சேவையும் தொடரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ ஃபுல் முரளி படிக்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். ஓம் சாந்தி.